அனைவருக்கும் அக்னி டியூட்டோரியல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் சாப்டர் நம்பர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் எக்ஸசைஸ் கொஸ்டின் 4.2 சொல்யூஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். எ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆம்பியர்ஸ் கரண்ட் வந்து கேரி பண்ணுது. What is the magnetic field at the point of 20 cm from the wire சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சினாரியோ அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா இந்த கரண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் P அப்படின்றது வைக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஒயர் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆம்பியர். அதோட டிஸ்டன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் இருக்கு, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 20 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எட் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பயோ சாவர்ட் லெவலில் பேசிக் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஒயர்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா V is equal to μ0I divided by 2πr. ஸோ ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா டினாமினேட்டரில் πr வரும். ஏன்னா நம்ம வந்து இன்டெக்ரல் ஆஃப் dl லென்த்தில் வந்து நம்ம 2πr போட முடியாது. ஸோ π கேன்சல் ஆகாது, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் dl வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லென்த்து தான் எடுத்தாகணும். அப்போது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா μ0I divided by 2πr அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். μ0ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4π × 10⁻⁻7. கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35, டினாமினேட்டர் 2π அண்ட் ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 20 × 10⁻⁻2. ஈஸியாக நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். π கேன்சல் பண்ணிடலாம். 2 4 கேன்சல் பண்ணால் 2, இதே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ இதே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10⁻⁻1. ஸோ அது என்ன ஆகும், அது மேலே கொண்டு போயிடலாம். கரெக்டுங்களா? அப்போது 35 × 10⁻⁻7 × 10⁻1. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 × 10⁻⁻2ன்னு இருக்கும். மேலே பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 10 × 1 - 2 என்ன இல்லைன்னா 10⁻⁻1 இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் பார்ட்டு கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 35 × 10⁻⁻6 டெஸ்லா. ஸோ இதுதான் அந்த ஆன்சர். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெசிமலில் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3.5 × 10⁻⁻5 டெஸ்லா அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையாகவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.